الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في القرآن الكريم: كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். அதிலும் மிக உயர்ந்த ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டு எங்களுக்கென்று பல்வேறுபட்ட சலுகைகளையும் வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கடமைகள் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து செயற்படக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாளாந்தம் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தூங்குகின்ற போது தொழில்நுட்பத்தில் அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய நாம் தூங்கி எழுந்தவுடன் தொழில்நுட்பம் எங்கோ வளர்ந்து செல்கின்றது என்கின்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒழுக்க விழுமியங்கள் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் ஒழுக்க விழுமியங்களிலே நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். முன்னொரு காலத்தில் ஒழுக்க விஷயங்கள்ல நாம் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், ஒரு கெட்ட விஷயம் இடம்பெறுகின்ற என்று சொன்னால் பத்திரிகைகளிலோ அல்லது அயலூர்களிலோ அல்லது அயல் நாடுகளிலோ கேட்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ஆனால் இன்று எங்களுடைய பக்கத்து வீட்டிலும் எங்களுடைய வீடுகளிலும் இந்த ஒழுக்கமற்ற செயற்பாடுகள் சர்வசாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒழுக்க விழுமியங்களில் எங்களை விட ஜாஹிலியத்துடைய அந்த சமுதாயம் ஆகவும் மோசமாக காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், விபச்சாரத்தை அவர்கள் எவ்வாறு செய்தார்கள்? தன்னுடைய வீட்டில் கொடியேற்றி இந்த வீட்டிலே விபச்சாரம் இடம்பெறுகின்றது என்று செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வட்டியை சர்வசாதாரணமாக ஒரு வியாபாரம் போன்று வட்டியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று கொலையை எடுத்து நோக்கினாலும் சரி, அதுபோன்று அவர்களுடைய அந்த ஆண் பெண் தொடர்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைத்திலும் பாவங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். ஆனால் தற்போது நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று செல்லக்கூடிய அளவுக்கு உமர் ரலியாக இருக்கலாம், உஸ்மான் ரலியாக இருக்கலாம், அபூபக்கர் ரலியாக இருக்கலாம், அவர்களை நாங்கள் முன்னுதாரணமாக பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து நோக்குகின்றோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களுக்கு இஸ்லாம் போதிக்கப்பட்டது, இஸ்லாம் எடுத்துரைக்கப்பட்டது, அவர்கள் தேர்வு செய்தது இஸ்லாமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சகோதரர்கள், இந்த சஹாபாக்கள் புடம் போட்ட தங்கங்களாக ரசூலுல்லாஹ் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது.
இஸ்லாம் அவர்களிடம் சரியான முறையில் போதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேதான் இந்த மார்க்க விடயங்களின் மூலமாக அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், நல்ல முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த இஸ்லாத்தை கற்று அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் முதலாவதாக அவன் செய்ய வேண்டியது இந்த இஸ்லாத்தை கற்று நரகத்தின் மீதான பயத்தை அவன் கண்ணில் ஏற்படுத்திக் கொண்டு சுவர்க்கத்தின் மீதான ஆசையின் மீது அவா வைத்தவனாக இந்த மனிதன் மாற வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாக, கபருடைய வேதனைகள் எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமே நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டல்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே இன்று இந்த கபருடைய வேதனை சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை எடுத்து நோக்கலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே, இந்த கபருடைய வேதனை என்பது இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணித்தவுடன் முதலாவது நாங்கள் அடைகின்ற அந்த இடம் கபரு. அந்த அடக்கஸ்தலம், அந்த அடக்கஸ்தலத்துக்குள் போய் இந்த கபர் நாங்கள் அடைகின்ற இந்த மர்மையுடைய வாழ்க்கையிலே முதலாவது அந்த ஸ்டேஷன் என்ன? முதலாவது நாங்கள் சந்திக்கிற அந்த ஸ்டேஷன் கபர். இந்த கபருடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? சீராக இருக்கணும். அது போன்றுதான் இந்த உலகத்திலே நாங்க என்ன செய்யலாம்? 50 வருடம் வாழலாம், 60 வருடம் வாழலாம், மிஞ்சி மிஞ்சி போனவர் 100 வருஷம் வாழலாம். ஆனால் கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடம் என்று கூற முடியாது. எங்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்கள், ஏராளமானவர்கள் கபரிலே இருக்கின்றார்கள். எத்தனை வருடம் என்று கணக்கிட முடியாத அளவுக்கு அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நீளமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை தயார் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உடனே எங்களை கபரில் வைத்து விடுவார்கள். வைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நல்ல அடியானாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட அடியானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த கபருடைய நெருக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுக்கு தெரியும் எவ்வாறுபட்ட ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து இந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கூறுகின்றார்கள், இந்த முஆதுடைய மரண சம்பவத்தை கேள்விப்பட்டு அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கியது என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு நபித்தோழருடைய மரணத்தை நினைத்து, அந்த மரணத்தை பார்த்து அல்லாஹ்வினுடைய இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அதிபதியுடைய அந்த இருப்பிடம் நடுங்கியது என்று சொன்னால் எவ்வாறுபட்ட ஒரு நபித்தோழராக இருப்பார்? அவருடைய அந்த ஜனாசாவிலே, அந்த ஜனாசா அடக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொண்டு அந்த இடத்திலே இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக அந்த அடக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், முதலாவதாக அல்லாஹு அக்பர், முதலாவதாக சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகின்றார்கள்.
இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் என்று கூறுகின்றார்கள். இதை கூறி ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது. அதன் பிற்பாடு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வழக்கத்துக்கு மாறாக சாதுடைய இந்த ஜனாசாவிலே நீங்கள் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் என்றும் சுப்ஹானல்லாஹ் என்றும் எதற்காக கூறினீர்கள் என்று கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சாதுடைய ஜனாசாவை வைத்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் சாதுடைய ஜனாசாவை இந்த கபர் அப்படியே செய்தது, நெருங்கியது. இதை பார்த்த நான் சுப்ஹானல்லாஹ் என்று கூறினேன். நான் மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று கூறியவுடனே அந்த கபர் அவ்வாறு அவரை நெருக்குவதை விட்டுவிட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்கு இந்த கபருடைய நெருக்கம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அது சாதியாக இருக்கும், இந்த சாதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கபருடைய நெருக்கம் என்பது நாங்கள் ஒரு நல்லடியானாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கெட்ட அடியானாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த கபருடைய நெருக்கம் என்பது இருக்கும். இந்த கபருடைய நெருக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சகோதரிகளே, ஒரு நபர் எங்களை இறுக்கமாக கட்டி அணைத்தால் கூட எங்களால் மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த கபருடைய நெருக்கம் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து எங்களுடைய அமல்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இந்த கபரிலே நாங்கள் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் கபருடைய வேதனையிலே முதலாவதாக ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் அந்த கபரிலே முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இருவர் அந்த இடத்துக்கு வருகை தருவார்கள். அந்த இருவரும் எவ்வாறு இருப்பார்கள் என்று அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸில் அந்த வர்ணனைகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது, அந்த முன்கர் நக்கீர் ஒரு கெட்ட அடியானாக அந்த கபரிலே இருக்கக்கூடியவன் இருந்தால் அந்த வரக்கூடிய முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் ஒரு கருண்ட முகமுடைய ஒரு நீல கண்களை உடைய ஒருவர் அந்த அடியானை நோக்கி வருகை தருவாராம். வந்து அவர்களிடம் கேட்பார், அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதனை எழுப்பி கேட்பார், மன் ரப்புக மா தீனுக மன் நபியுக, உனது ரப்பு யார், உனது மார்க்கம் என்ன, உனது நபி யார் என்று கேட்பார்கள். கேட்டவுடனே அவன் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால், இந்த உலகத்திலே மார்க்கம் சென்னதன் பிரகாரம் அவன் வாழாதவனாக இருந்தால் என்று சொல்லி அவன் கூறிக்கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய ரப்பு எதை எங்களுக்கு கூறினானோ அதன் பிரகாரம் வாழவில்லை என்று சொன்னால், இந்த மார்க்கம் எங்களுக்கு எதை வழிகாட்டியதோ அதன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஆக்கிக் கொள்ளாவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்களோ எதை தடுத்தார்களோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்தாமல் இருந்தால், நாங்கள் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்ல முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்திலே ஏற்படும். அந்த இடத்திலே மனிதன் கூறுவானாம், எனக்கு இதற்கெல்லாம் நேரம் இல்லை, இதையெல்லாம் படிப்பதற்கான அவகாசம் என்னிடம் இல்லை என்று கூறியவுடனே அல்லாஹ் அந்த இடத்திலே மலாய்க்காமார்களை பார்த்து கூறுவான், இவன் பொய் சொல்லுகிறான், இவன் பொய்யன் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு மலாய்க்காமார்களுக்கு கட்டளையிடுவான். இந்த கபரிலே இருக்கக்கூடியவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த நரகத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள், அந்த நரகத்தினுடைய அந்த கம்பளத்தை அவனுக்காக விரித்து விடுங்கள், அந்த நரகத்தினுடைய அந்த விஷக்காற்றை அந்த
அந்த அனல் காற்றை இவனுக்காக திறந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த மலாயிக்காமார்களை பார்த்து கூறுவான். நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம், வெறுமனே நரகத்திலிருந்து வருகின்ற காற்று சும்மா நோமலாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்து விடக் கூடாது. அந்த நரகத்திலே இருந்து வருகின்ற அந்த காற்றை சுவாசித்தால் அந்த அடியானுடைய நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அந்த அடியான் அந்த காற்றை சுவாசித்த உடனே அவனுடைய அந்த நிலைமை மாறிவிடும். அவன் அவ்வாறு மயக்கமுற்று விழுவான். அந்த காற்றை சுவாசித்த உடனே, அந்த நரகத்தினுடைய அந்த காற்றை சுவாசித்த உடனே அவ்வாறே மயங்கி விடுவானாம். திரும்பி அவனை எழுப்பாட்டப்படும், திரும்பி நுகர்விக்கப்படும், திரும்பி அவன் மயங்குவான். திரும்பி 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 இதே வேதனை அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது மாத்திரமா? இது மாத்திரமா? இது முடிந்தவுடனே ஒரு மலக்கு அவனிடம் வருகை தருவார். அந்த கெட்ட அடியானிடம் ஒரு மலக்கு வருகை தருவார். அவர் எவ்வாறு இருப்பார் தெரியுமா? அவர் கண்கள் குருடானவராக இருப்பார், காதுகள் கேட்காதவராக இருப்பார், அதுபோன்று அவர் பேச முடியாத ஒருவராக இருப்பார். இவ்வாறுபட்ட ஒரு மலக்கை அந்த மனிதனுக்கு சாடி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவான். எவ்வாறுபட்ட தண்டனை தெரியுமா? அல்லாஹ் அந்த மலக்கிடம் ஒரு சம்மட்டியை கொடுத்து அனுப்புவான், ஒரு சுத்தியலை கொடுத்து அனுப்புவான். அந்த சுத்தியலின் மூலமாக ஒரு மலையின் மீது, உஹது மலை நமக்கு தெரியும், உஹது மலை நம்முடைய ஊர்ல இருக்கிற இந்த முள்ளுக்குருத்து மலை மாதிரி இல்ல, அந்த மலையை விட பல மடங்கு பெருசான ஒரு மலை. அந்த மலைகளை நாட்டித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தினுடைய அந்த அசைவுகளை இல்லாமல் அந்த உலகத்தை நிலையாக நிற்பேற்ற அந்த மலைகளை நாட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த உஹது மலையில அந்த சம்மட்டியால் அடித்தால் அந்த உஹது மலையே பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும். அவ்வாறுபட்ட ஒரு சம்மட்டியை அந்த மலக்கிடம் கொடுத்து அல்லாஹ் அனுப்புவான். எதற்காக தெரியுமா? அந்த கெட்ட அடியானிடம் தண்டனை வழங்குவதற்கு, அந்த கெட்ட அடியானுக்கு தண்டனை வழங்குவதற்காக அல்லாஹ் அந்த மலக்கை அனுப்புவான். எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் தெரியுமா? அந்த ஹதீஸிலே கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மனிதனுடைய இரு காதுகளுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய புடரி பகுதியிலே அந்த மனிதனுக்கு அந்த சம்மட்டியை கொண்டு அடித்தால் அந்த மனிதனுடைய தலைகள் சுக்குநூறாக உடைந்து தெறிக்கும் என்பதாக கூறுகின்றார்கள். சுக்குநூறாக உடைந்து விடும். திரும்பி அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய தலையை ஒன்றிணைப்பான், திரும்பி அடிக்கப்படும், திரும்பி சேர்க்கப்படும். இவ்வாறு அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இவ்வாறுபட்ட வேதனைகள் பேசப்பட்டு இவ்வாறுபட்ட வேதனைகளை ஏராளமாக கேட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்த பாடில்லை என்று சொன்னால் எந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இது மட்டுமா வேதனை? இது மட்டுமா வேதனை? இல்லை, மாறாக அந்த மனிதன் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அவனிடம் ஒரு மனிதர் வருவாராம். அந்த மனிதர் எப்படி இருப்பாராம் தெரியுமா? பார்ப்பதற்கே ஒரு அகோரமான ஒருவராக இருப்பார். அவர் வருகின்ற போது துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். ஒரு நல்ல அடியானாக இருந்தால் அவனிடம் ஒரு நல்ல மனிதர் வருவார், நல்ல வாசம் வரும், நல்ல முறையில் பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார். இது நல்லடியான். ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அவனை பார்க்கவே முடியாது, அவனுடைய அந்த நாற்றத்தை பொறுக்கவே முடியாது. அவ்வாறுபட்ட ஒரு மனிதன் வருவானாம். அந்த மனிதனை பார்த்து இந்த கபரிலே இருக்கக்கூடியவர் கேட்பாராம், அந்த கபரிலே இருக்கக்கூடியவர் கேட்பாராம், நீ யார் என்பதாக கேட்பார். அவருக்கு பதில் அளிக்கும் அந்த மனிதன் வந்தவர் கூறுவார், நான் தான் இந்த உலகத்திலே நீ செய்தாயே கெட்ட அமல்கள், அந்த கெட்ட அமல்களை அல்லாஹ் என் ரூபத்தில் உன்னிடம் அனுப்பி இருக்கின்றான் என்று கூறுவான். அந்த கபருடைய அறையிலே ஒரு பெரியோர் அறையும் இல்லை. உதாரணமாக
ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள நம்மளை வச்சு ஒரு கதவை அடைச்சா அதுக்குள்ள நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த கபருக்குள்ள நம்மள அல்லாஹ் இருப்பாட்டி நமக்கு பக்கத்திலே ஒரு விகாரமான ஒருவரை, நாங்கள் பார்த்து அஞ்சுகின்ற ஒருவரை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான் என்று சொன்னால் எந்த நிலையில் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், நல்ல நிலையில் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் உதாரணமாக ஒரு பள்ளியை பார்த்தாலோ ஒரு கரப்பத்தான பார்த்தாலோ எவ்வளவு பயமாக இருக்கு, சிலாக்களுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் செய்த அமல்கள், கெட்ட அமல்கள் எவ்வளவு செஞ்சிருப்போம். அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர எங்களில் ஏராளமானவர்கள் நல்ல அமல்களில் ஈடுபடுறது கிடையாது, நல்ல விடயங்களை செய்வது கிடையாது. எனவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கெட்ட அமல்களும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் எங்களுக்கு ஒரு மனித ரூபத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், எங்களுக்கு அந்த இடத்தில் அவ்வாறு அந்த கபரிலே எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அது மாத்திரமா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம், எங்களுடைய அந்த கபருடைய நெருக்கம் என்பது அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த கபரிலே எங்களை நெருக்கும் போது ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் எப்படி நெருக்குவானாம் தெரியுமா? அந்த கபரில் நாங்களை நெருக்குகின்ற போது எங்களுடைய விலா எலும்புகள் என்ன செய்யுமாம், இடம் மாறும். விலா எலும்புகள் இடம் மாறும். அந்த அளவுக்கு அந்த கபருடைய நெருக்கம் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கபருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய அமல்களை சீர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனை சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது, இந்த கபரிலே எங்களுக்காக ஒரு கெட்ட அடியானாக நாங்கள் இருந்தால் எங்களுக்காக 99 பாம்புகளை அல்லாஹ் என்ன செய்வானா, சாட்டுவான். 99 பாம்புகளை அல்லாஹ் சாட்டுவான். அது சம்பந்தமாக குறிப்பிடும்போது ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்கள், அந்த பாம்பிலே ஒரு பாம்பு இந்த உலகத்திலே வந்து அதனுடைய விஷத்தை தீண்டினால் இந்த உலகத்திலே புட்பூண்டுகள் என்ன செய்யாது, முளைக்காது என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலகத்தில நமக்கு தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அங்க அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எல்லார ஒரு எதிர்பார்ப்பும் என்ன, இந்த நாடுகள் எல்லாம் என்னென்று விடக்கூடாது, அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விடக் கூடாது. என்ன காரணம்? அந்த ஜப்பான்ல முன்பொரு காலத்துல நடந்த அந்த அணுகுண்டு வீச்சால இதுவரைக்கும் அந்த நாட்டுல பாதிப்பு இருக்கு, அந்த இடத்துல பாதிப்பு இருக்கு. இது ஒரு அணுகுண்டு வீச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்துல அந்த பாம்பு தீண்டினால், அதனுடைய விஷயத்தை இந்த உலகத்தில் காட்டினால் இந்த உலகத்தில் புட்பூண்டுகள் முளைக்காது. இத்தனைக்கும் ஒரு பாம்பு சம்பந்தமாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் கபரிலே அவனுக்கு 99 பாம்புகளை அல்லாஹ் என்ன செய்வானாம், சாட்டுவானாம் தீண்டுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கபருடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அதற்காக நாங்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக மோகம் என்பது எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அவ்வாறு நினைஞ்சிட்டு இல்லாமலாக்கிட்டு, இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம், இந்த உலகத்துல இந்த உலகத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களை படுறோம். இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்கள் சேர்த்து வைக்க, எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏராளமான விடயங்களை செய்கிறோம். அவர்களுக்காக ஏராளமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து வைத்திட்டோம். இது மார்க்க அடிப்படையில கொஞ்சம்,
அங்கல உலகத்துக்காக கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அதுக்காக, இன்னும் கொஞ்சம் இதுக்காக, இப்படி இப்படி எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். ஆனால் இந்த உலகத்துல வாழ்ற நாங்க யாரு? யார் ஆக்கள் நாங்க? இந்த உலகத்துல வாழ்ற இந்த இடத்துல இருக்கிற யாராவது சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டாக்கள் இருக்குமா? சுவனத்துக்கு போவங்கிறார்கள் யாராவது இருக்குமா? சுவர்மணி செல்லக்கூடியார்கள் இல்லையே சகோதரிகளே, இல்லையே சகோதரிகளே. ஆனால் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். மறுமை சம்பந்தமாக பேசினால், கபருடைய வாழ்க்கைகள் சம்பந்தமாக பேசினால் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார். இத்தனைக்கும் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை பார்த்தால் அந்த இடத்திலே நின்று அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் தாயுடைய ஆமினா அவர்களுடைய தாயுடைய அந்த கபர் அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அனுமதி கேட்கின்றார்கள். நான் எனது தாய்க்காக பாவ மன்னிப்பு கோர வேண்டும். மறுக்கப்படுகின்றது. அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த இடத்திலே நின்ற நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து அவர்களும் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். இந்த நேரத்திலே அழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி கபரை தரிசியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்பதாக கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? முதலாவதாக சுவனத்தில் நுழையக்கூடியவர். அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வணக்கங்களை ஆக்கிக் கொண்டார்கள்? கால் வீங்குகின்ற அளவுக்கு இரா வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். புயல் காற்றை விட வேகமாக தர்மங்களை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இந்த இஸ்லாத்துக்காக எதை செய்கின்றோம்? எதனை செலவிட்டு இருக்கின்றோம்? இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்திருக்கின்றோம்? இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் எங்களிடம் பதில் இருக்கின்றது. ஒரு பிள்ளைக்காக வீடு வாங்கி வைத்திருக்கின்றார், ஒரு பிள்ளையை நல்ல முறையில் படிக்க வைத்திருக்கின்றார், இன்னொரு பிள்ளை கை செய்திருக்கின்றார். இஸ்லாத்துக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள்? கபருக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள்? அந்த கபருடைய வேதனை தப்புவதற்காக என்ன செய்திருக்கிறோம்? எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த கபருடைய வாழ்க்கையை நாங்கள் மனதில் நிலைநிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா விடயங்களையும் அந்த இஸ்லாத்துக்காக, அந்த மறுமைக்காக, அந்த கபருக்காக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறுபட்டவர்களாகத்தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை போன்று நாங்கள் அமல் செய்யாவிட்டால் அவர்கள் போன்று செய்வதற்கு முயற்சியாக செய்யக்கூடாது. கபரிலே மனிதனிடம் கேட்கப்படும், நீங்கள் மார்க்கத்துக்காக என்ன செய்தீர்கள், மார்க்கத்தை படிப்பதற்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கப்படும். அந்த நேரத்திலே அந்த மனிதன் கூறுவான், லா தரைத்த வலா தெலைத்த என்று கூறுவான். நான் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எதுவும் செய்யல, மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி கூட செய்யல என்பதாக கூறுவான். இந்த வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வந்துவிடக் கூடாது சகோதரிகளே. எல்லா விடயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. இதுதான் மார்க்கம், இதுதான் இப்படிதான் வாழணும், எல்லா விடயங்களையும் சொல்லி தந்து எல்லா விடயங்களையும் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்தால் நீங்கள் சுவனத்தை அடைவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நாம் ஒரு பரீட்சை ஹால்ல இருக்கோம். அந்த பரீட்சை ஹால்ல நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கேள்விகள் கேட்கப்படுகின்றது. பதில்கள் எதுவும் தெரியாது, எங்களிடம் பெறமாட்டார்கள். ஆனால் எங்களிடம் கேள்வி பேப்பரையும் தந்து விடையையும் தந்து நீங்க எழுதுங்க, இந்த எக்ஸாமினேஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை நரகத்தை படைத்து இன்ன விஷயங்கள் தான் சொர்க்கத்துக்கு போறோம்னா செய்யணும், இன்ன விஷயங்களை செஞ்சீங்க என்று சொன்னா நீங்க நரகத்துக்கு போய் தருவீங்க என்று சொல்லி சொல்றான். நாம ஏராளமானவர்கள், அல்லாஹ் நாடின ஒரு சிலர் தவிர ஏராளமானவர்கள் அந்த பாவத்தின் பக்கம்தான் போறோம்.
அந்த பாவத்தை தான் செய்யறோம். கபரை பத்திய பயம் இல்ல, நரகத்தை பத்திய பயம் இல்ல, கபருடைய வேதனை பத்திய பயம் இல்ல, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்துட்டோம்ங்கிறதுக்காக வாழ்றோம், பிறந்துட்டோம்ங்கிறதுக்காக சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தை பகுதியால் நடந்து கொண்டு போகின்றார்கள். போகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆடு செத்து கிடக்கு. அந்த ஆடு செத்து கிடக்கு. அந்த ஆட்டு காதுல ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை காட்டி சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், இந்த ஆட்டை பணம் கொடுத்து வாங்குவதற்கு யாராவது தயாராக இருக்கின்றீர்களா? யாரும் தயாராக இல்லை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த ஆட்டை இலவசமாக வாங்குவதற்கு யாராவது தயாராக இருக்கின்றீர்களா? சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு ஆடாக இருந்தால் நாங்க வாங்குறதுக்கு சிந்திச்சிருப்போம். டேமேஜா இருக்கிறதால அதை வாங்கலாம் சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப இதை கேட்டு போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய பார்வையில் இந்த செத்த ஆட்டை விட அற்பமானதுதான் இந்த உலகம் என்பதாக கூறுகின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுக்கு. இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, இந்த உலகம் எவ்வளவு கீழே நாங்க வச்சு பார்க்கணும்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமா இல்லையா? ஆனா நாங்க எதுக்காக வாழ்றோம்? எதுக்காக நாங்க இந்த வாழ்க்கையை ஆக்கி கொள்றோம்? கபருடைய வாழ்க்கைக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இந்த உலகத்துல அல்லாஹ் எங்களை படைச்சு எல்லா விஷயங்களையும் தந்திருக்கிறார். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சாப்பிடுறதுக்கு சரியான சாப்பாடு இல்லாமலுக்கு ஒருவேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாடு இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏராளமான நபித்தோழர்கள் பசியின் காரணமாக, ரசூலுல்லாஹ் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நினைஞ்சாங்க, பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். யாராவது சாப்பிட கூப்பிடுவாங்களான்னு சொல்லி. இந்த உலகத்துல யாராவது அப்படி இருக்கமா? பகல் கூட எல்லாரோடையும் பிரியாணியா நாக்கிருக்கு. இறைச்சி இல்லாட்டி வெள்ளிக்கிழமை சோறு இறங்காது நமக்கு. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் எங்களை தன்னிறைவா வாழ வச்சிருக்க, நல்ல நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விடயங்களையும் விட்டெறிந்து வந்தார்கள். இத்தனைக்கும் ஒரு பணக்கார நபித்தோழர் எல்லாத்தையும் விட்டெறிந்தார்கள். எதற்காக? மார்க்கத்துக்காக. இறுதியில் கஃனுக்கு கூட சரியான ஆடை இல்லை. கொத்துக்கொலை கஃனுக்குரிய ஆடை கூட அல்ல. அவருடைய போர்வையால கஃனிட்டு அவரை கால் தெரிந்தது. காலுக்கு என்ன செய்தார்கள்? கொத்துக்கொலைகளை வச்சு என்ன செஞ்சார்கள்? கஃனிட்டார்கள். எதற்காக அவர்கள் இதையெல்லாம் இழந்தார்கள்? இந்த மார்க்கத்துக்காக. நாங்கள் அல்லாஹ் தன்னிறைவாக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைத்திருக்கின்றார். நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல நிலையில் எங்களுடைய வாழ்க்கைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல. வாழ்க்கையில எந்த விஷயமும் நடக்கல. மார்க்க விடயங்கள்ல முன்னேற்றம் இல்லை, ஒழுக்க விடயங்கள்ல முன்னேற்றம் இல்லை, வணக்க வழிபாடுகளில் முன்னேற்றம் இல்லை. வணக்க வழிபாடுகளில் கூட முன்னேற்றம் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகைகளுக்கு கூட நம்முடைய பள்ளி வாயில்களை சரியாக ஆக்கல் வாரல. என்ன காரணம் பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாங்க, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? கணவன்மார் இல்லையா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த தொழுகையுடைய விஷயம் நாம எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கோம். ஈமான் கொண்டவர்களோட நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், ரசூல்மாரை ஈமான் கொள்ளணும், மலாயிக்காமார்களை ஈமான் கொள்ளணும், எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கும். ஈமான் கொண்டு போட்டு இஸ்லாத்தின் தூண்ல முக்கியமான தூண் இந்த தொழுகை. நாம் ஒரு கட்டடம் கட்டுறோம். ஒரு கட்டடத்துல ஒரே ஒரு கட்டடத்தை மட்டும், ஒரே ஒரு அந்த தூணை மட்டும் விட்டு போட்டு செஞ்சோம்னா ஒரு 5 தூண் வரணும். 5 தூண்ல 4 தூணை கட்டுவோமா? 4 தூணை கட்டினா அந்த பில்டிங் சரியாக இருக்குமா? நாம எல்லார நிலைமையும் அல்லாஹ் நாடினாக்களை தவிர ஏராளமானவர்கள் நிலைமை தான். தொழுகைக்கு லுஹருக்கு பார்த்தா 2-3 பேர்,
அசருக்கு பார்த்தா ஒரு 5-6 பேர், மாரிக்கு பார்த்தா ஒரு 15-20 பேர், அங்கே இஷாக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 20-25 பேர் ஆட்கள் பேர், அவ்வளவுதான். இந்த கிராமத்துல எத்தனை பேர் வீக்கி சகோதரிகளே, எத்தனை பேர் இந்த கிராமத்துல நாங்க இருக்கோம்? 400-500 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் தொலை வந்தாலே என்ன செய்யும்? பள்ளி வாயில்கள் நிரம்புமா இல்லையா? எந்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நான் ஏற்கனவே ஞாபகம் ஊட்டிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க விடயங்களை தேர்றதுல இவ்வளவு குறைபாடுகள். எந்த நிலையில எங்களுடைய ஊர் இருக்கு பாருங்க, எந்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்று இந்த நாளில் இந்த தர்பியா நிகழ்வுக்காக எத்தனை தடவைகள் அழைப்புகள் விடுக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலரை மறுமையில் என்ன செய்வான்? செவிடர்களாக எழுப்பாட்டான். அல்லாஹ்விடம் அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், நான் உலகத்தில் என்ன செஞ்சேன்? அந்த கேட்கும் திறன் உள்ளவனாகத்தானே இருந்தேன் யா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களிடம் கூறுவான், என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, என்னுடைய வார்த்தைகள் உன்னிடம் வந்தது, நீ புறக்கணித்து வாழ்ந்தாயே, அதுக்காகத்தான் இந்த நிலைமை என்று அல்லாஹ் கூறுவான் அவர்களுக்கு. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சமூகம் எப்படி இருந்தது? வ இதா ذிக்ரல்லாஹு ஃபஜ்லத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யுமாம்? நடுநடுங்குமா. உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கும், அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்தினார். இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகின்றான், வைதா துலியத் அலைஹிம், அவர்களிடம் என்னுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு முஃமினுடைய பண்பு. ஆனா நாங்க கடைசியாக இறுதியாக அந்த மௌத்தை நினைச்சு, மரணத்தை நினைச்சு, கபருடைய வேதனையை நினைச்சு எப்ப அழுதோம்? எங்களுடைய கண்கள்ல இருந்து கடைசியாக இந்த மரணத்தை நினைச்சு, மறுமையை நினைச்சு எப்ப அழுதிருக்கும் சகோதரிகளே? கடைசியாக மரணிச்சு நீங்க அழுத அந்த சிச்சுவேஷன் எடுத்து பாருங்க. என்னத்துக்காக அழுதிருப்போம்? ஏதாவது ஒரு மையத்துல, அல்லது ஏதாவது ஒரு காயம் வந்தா, அல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அழுதிருப்போம். அல்லாஹ் கூறுறான் இல்லையா, அல்லாஹ்வுக்காக கண்ணீர் விட்ட அந்த கண்ணுக்காக அல்லாஹ் மறுமையில அரசுடைய நிலையில தருவான்னு சொல்றான். நாங்க அதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை, அதுக்காக கண்ணீர் விடுறோம் இல்ல. என்ன காரணம் தெரியுமா? கண்ணீர் வாரல ஏன் தெரியுமா? அது பத்திய பயம் இல்லை எங்களுக்கு. மௌத்த பத்திய பயம் இல்லை, கபருடைய வேதனை பத்திய பயம் இல்லை. நாங்கெல்லாம் கதப்பம். உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தா என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தா நாம பேப்பர்ல பார்ப்போம். இப்படி ஒரு இந்த வீதியில ஒரு பஸ் ஒன்று மோதி ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, இந்த இடத்த ஒரு சிங்கம் ஒரு ஆளை பிடிச்சி கடிச்சு கொதறி என்னஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, பார்ப்போம், கேட்போம். ஆனா நமக்கு என்ன செய்யாது? அந்த பாரதூரம் என்ன செய்யாது? விளங்காது. எது வரைக்கும் தெரியுமா? உதாரணமாக நாம ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனை ஒரு சிங்கம் அப்படியே கடிச்சு கொதறி அப்படியே பிச்சை எடுக்கிற ஒரு வீடியோ வருகிறது. அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்க்கும், அந்த ஆக்சிடென்ட்ல அப்படியே பஸ் வந்து ஒரு ஆள தலைக்கு மேலால ஏறி அல்லது அவர் உடம்புக்கு மேலால ஏறி அப்படி அவரை பிச்சுக்கு போகுது. அந்த வீடியோவை பார்த்த மனுஷன்னா கொஞ்சம் நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் அருவருப்பு அரிக்கும், ஒரு ஜாதி அரிக்கும், பார்க்கலாம், ரத்தம் ஓடுது, எப்படி பார்க்கிற இத அப்படின்னு சொல்லி யோசிப்போம். என்ன காரணம்? அத நாங்க கண்ணுக்கு முன்னால பார்க்கும், கண்ணுக்கு முன்னால யோசிக்கும். அந்த பார்வை அந்த கபருடைய வேதனையில எங்களுக்கு வரணும், அந்த மறுமையுடைய வேதனையில கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு வரணும். அப்பதான் அந்த பயம் வரும். அல்லாஹ் வந்து நாங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? அல்லாஹ் தாயை விட 1000 மடங்கு என்ன உள்ளவன், பாசம் உள்ளவன் தானே. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களை மன்னிப்பான், ஷிர்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான். அப்ப நாம எல்லாத்தையும் செய்யலாம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் தான்
அப்படி எல்லாம் செல்ற அல்லாதான் செல்றான் ஷதீதுல் இகாப். ஒவ்வொரு வசனங்களை குறிப்பிடும் போதும் அல்லாஹ் வேதனை செய்யக்கூடியவன் என்று குறிப்பிடுற வசனங்கள்ல அல்லாஹ் இறுதியாக கூறுறது ஷதீதுல் இகாப். உங்களை சும்மா வேதனை செய்ய மாட்டேன், கடுமையா நான் வேதனை செஞ்சு போட்டுருவேன். அல்லாஹ்வுடைய இரக்கம் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? அந்த கபரை நாங்கள் அடையிற வரைக்கும், அந்த கபருக்குள்ள நாங்க போகும் வரைக்கும் தான் அல்லாஹ் எங்கள் மீது கருணையாக இருப்பான். நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? உற்று நோக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயங்களையும் பார்த்து நமக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டனை வழங்குவான் நாங்க கெட்ட விஷயங்கள் செய்திருந்தால். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த மார்க்கத்துக்காக மாற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேதனைகளை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை படிக்க வேண்டும். அவன் எவ்வாறு வேதனை செய்வான், அவனுடைய வேதனைகள் எவ்வாறு பட்டதாக இருக்கும், இவைகள் தான் மாற்றம். வெறுமனே நாங்க என்ன செய்யறல, பயானுக்கு வந்து குந்தி போட்டு போறதுல, பயான்களை கேட்கறதுல, அது போன்று விட்டு போட்டு அப்படியே போறதுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராது. நாங்க அதை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி அடிக்கடி யோசிக்கணும். சூரத்துல் காஷியா எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஓதுவோம். அதிகமானவர்களுக்கு அந்த சூரா என்ன செய்யும்? பாடம் இருக்கும். அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன செய்றான்? ஹல் அதாக ஹதீதுல் காஷியா என்று குறிப்பிட்ட அந்த உடனே அடுத்த வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 7-8 வசனங்கள் போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரதுக்கு. அந்த கருத்தை மட்டும் நீங்க வாய்ச்சி பாருங்க. ஒரு மனிதன் மறுமையில அல்லாஹ் எப்படி வேதனை செய்வான் என்கிறத இதுல சொல்றான். அந்த 7 வசனத்தையும் வீட்டுக்கு போய் முதல் வேலையா நீங்க அந்த 7 வசனத்துல அந்த கருத்தையும் எடுத்து பாருங்க. அல்லாஹ் எப்படி வேதனை செய்வான், அல்லாஹ் எப்படி தண்ணி உங்களுக்கு தருவான், நரகத்துல நீங்க கடியானாக இருந்தால் எப்படிப்பட்ட ஆடையை தருவான், எப்படி எப்படி வேதனை எல்லாம் அல்லாஹ் செய்வானோ அம்பட்டையும் கூறும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றம் பெறும் சகோதரிகளே. அந்த மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நாங்க வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. ஏராளமானவர்கள் மார்க்க விடயங்கள்ல தெளிவில்லை, மார்க்க விடயங்கள்ல ஜீரோ. எங்கள்ல ஏராளமானவர்கள் என்ன செய்யறோம்? மார்க்க விஷயம் என்று சொன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் தான் மார்க்கத்துக்கு. மார்க்க விஷயம் கேட்கணுமா? அந்த பொம்பளை கொஞ்சம் மார்க்கத்துல நல்லமில்ல, இந்த பொம்பளை கொஞ்சம் மார்க்கத்துல நல்லமில்ல, மார்க்கம் பேசுறாங்கன்னு சொல்லி எடுத்த மனுஷன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு பயானுக்கு ஒரு உதவி செய்யறார்கள் என்று சொன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் பாருங்க, ஒரு பயானுக்கு வாராக்கள் என்று சொல்லி எடுத்து பாருங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 50 பேர் தான் பயான். மரணத்தை பத்திய பயம் இல்லை. இந்த உலகத்துல அப்படியோ வாழ வந்தாக்கள் மாறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து நாங்க எழும்பி போவோம் என்று யாரால செல்லும்? இந்த இடத்தை விட்டு எழுப்பி செல்லலாம் என்று யாரால செல்ல இயலும்? செல்ல இயலாது. பேசுற நான் எத்தனை மரணங்களை பார்க்க, பேசிக்கொண்டிருக்கக்குள்ள மரணிக்காரு, தொழுதுட்டு இருக்கக்குள்ள மரணிக்காரு, வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ள மரணிக்காரு, விளையாடிட்டு இருக்கக்குள்ள மரணிக்காரு. ஏராளமான வீடியோக்களை பார்க்கிறோம். மாற்றம் பெறல. மாற்றம் வந்தா எங்களோட ஊர்கள் எல்லாம் என்ன செய்யும்? திளைத்து காணப்படும். மார்க்கத்தால ஏராளமானவர்கள் வட்டி வாங்குறோம். வட்டி வாகனங்கள் சர்வசாதாரணமாக ஓடுது. எத்தனை வாகனங்கள் வட்டியில் ஓடுது. ஏராளமான பெண்களுடைய கையெழுத்துகள் வட்டி போமுல பாக்கம். வீடு வீடாக வட்டி என்ன செய்து வந்துகிட்டே இருக்கு. வாங்கி கொண்டு அடுக்கி கொண்டிருக்கும் வீடுகள்ல சாமான முஸ்லிம் சகோதரிகள். மரணத்தை பத்திய பயம் இல்ல, கபரை பத்தி அச்சம் இல்ல, அல்லாஹ் தண்டிப்பானுங்கிற பயம் இல்ல. உலக மோகம் அப்படியே நெஞ்சிட்டு ஆட்கொண்டு உலக மோகத்தால கபரை பத்திய யோசனை அப்படியோ இல்லாமல் ஆகிட்டு எங்களுடைய இந்த வேதனைகள், இந்த சோதனைகள் இருந்து நாங்கள் தப்ப வேண்டுமாக இருந்தால் கபருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதில் குறிப்பாக நாங்கள் முதலாவதாக எங்களுடைய இந்த தொழுகையை சீராக்க வேண்டும். முதலாவதாக செய்ய வேண்டியது தொழுகையை சீராக்குங்கள்.
தொழுகையை சீராக்கினால் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் சீராகி கொண்டே போகும். அல்லாஹ் சொல்கின்றார், தொழுகையை நீங்கள் சீராக்கினால் தொழுதவர் தொழுகையை செய்தவர் மானக்கேடான அந்த தொழுகை வந்து என்ன செய்யும்? மானக்கேடான விஷயங்கள் இருந்து எங்களை பாதுகாக்கும். அந்த தொழுகின்றோம் என்கிற நோக்கத்துக்காகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவோம். ஏராளமானவர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யற, ஆம்பளைகள் பள்ளிக்கு போனாலும் பொம்பளையர் குந்திட்டு தான் இருக்கிற. பாங்கு சொன்னா கூட அப்படியே குந்திட்டு இருக்கிறேன். எப்ப கடைசி நேரத்துல போய் தொழுவுறு. லுஹரையும் அசரையும் என்ன செய்யற, லுஹருக்கு பாங்கு செல்லும், தொழுவுறல் அப்படியே இருக்கிறேன். சாப்பிடுற ஒரு 3 கால் ஆகுது என்று சொன்னா அப்பதான் எழும்பி என்ன செய்யற, புது செய்து போட்டு அப்படியே போய் லுஹர தொழுற, லுஹர தொழுது போட்டு அப்படியே அதே அந்த புதுவோட இருந்து அசருக்கு பாங்கு சொன்னா அசரையும் தொழுவிட்டு அப்படியே முடிச்சுட்டு வர. இதே நிலைமை இஷாவுலையும் மகரிபுடைய கடைசி நேரத்துக்கு போற, அப்படியே விழிச்செஞ்சிட்டு அதே அந்த புழுல இஷாவையும் தொழுவிட்டு வர. அன்பா அந்த சகோதரிகளே, அல்லாஹ் குறிப்பிடும் போது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழ வேண்டும். பாங்கு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? முசல்லாவுல ஆண்கள் எப்படி பள்ளி வாயிலுக்கு அனுப்ப வேண்டுமோ அனுப்பிவிட்டு அவர்கள் பள்ளிக்கு வாயிலுக்கு வந்த உடனே நாங்க என்ன செய்யணும்? அங்க தொழ போகணும். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் அதை என்ன செய்யணும்? தொழணும். மாறாக நாங்க இந்த வேலைகளை என்ன செய்யணும்? விட்டு விடணும். அது போன்று தொழுகைகளுக்கு நாங்க எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களை அனுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான பெற்றோர்கள் இந்த இடத்தில் இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள் தொழுகைக்கு சீராக வருகின்றார்களா? தொழுகைகளுக்கு சரியாக கலந்து கொள்கின்றார்களா? மார்க்க விடயங்களில் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? மார்க்க விடயத்தில எல்லாம் கோட்டை விட்டுறது. பள்ளி வாயிலுக்கு டைமுக்கு அனுப்புறல்ல, மார்க்க விடயங்கள்ல பயானுக்கு போ, ஜும்மாக்கு நேரத்தோட போ, இப்படி எல்லாம் அனுப்புறல்ல. ஆனா இறுதியாக வந்து நிக்கும் எங்க தெரியுமா? பிள்ளைகள் சீராக வளர்க்கல, பிள்ளை எனக்கு என்ன செய்யறான்ல, மதிக்கானில்லை, என்ன ஒரு பெற்றோராக மதிக்கானில்லை என்று வந்து நிற்போம். அன்பா அந்த சகோதரிகளே, மார்க்கத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்தால் மார்க்கம் அந்த பிள்ளைக்கு மார்க்க அறிவை கொடுக்கும். தாய் தான் சிறந்தவள் என்பதை காட்டும், தந்தை தான் சிறந்தவர் என்பதை காட்டும். அதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யாம, அதெல்லாம் யோசிக்காம நாங்க ஏனோ தானோ சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறாது. எங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த கபரை பற்றி சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த கபருடைய சிந்தனை இருக்குமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறும். அவ்வாறுபட்ட ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.